தப்பாக பேசிய காமெடி நடிகர் சிங்கமுத்து. ரூபாய் 5 கோடி மான நஷ்டஈடு கேட்ட வைகை புயல் வடிவேலு. என்ன நடந்தது என்று பார்க்கலாம், வாங்க பதிவிற்குள் போகலாம். காமெடி நடிகர் சிங்கமுத்து அவர்கள் யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டுள்ளார் வைகை புயல் வடிவேலு. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்து தரப்புக்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைகை புயல் வடிவேலுவிற்கு தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய முகபாவனை, உடல் தோற்றம் என அனைத்தையும் மாற்றி நொடி பொழுதில் அனைவரையும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்து விடுவார். நகைச்சுவை மன்னன் என பெயர் எடுத்த வடிவேலுவுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகர் சிங்கமுத்து. திரையில் இவர்களின் காம்பினேஷனை பார்த்தாலே குபீர் என்று சிரிப்பு வந்துவிடும். இவர்கள் இருவரும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்த நிலையில் சில கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து தனித்தனியாக நடித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் சிங்கமுத்து பல யூடியூப் சேனல்களில் நடிகர் வடிவேலு குறித்து படுமோசமாக பேசியிருந்தார். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத வடிவேலு தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் கெடுத்த சிங்கமுத்து மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துவிற்கு உத்தரவிட வேண்டும் எனவும், தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வைகை புயல் வடிவேலு கோரியிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதிலளிக்கும்படி நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வக்காலத்து தாக்கல் செய்ய உள்ளதால் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்யவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.